Good morning guys, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? I hope you guys are doing well. இன்னைக்கு வந்து கேஷுவலான ஒரு vlog. நம்ம கிளாசிக்கு வந்து சர்வீஸ் விட்டுருந்தேன். ஸோ எப்படி பண்ணியிருக்காங்க சர்வீஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணணும். அண்ட் டெஸ்ட் ரைட் பண்ணி எல்லாம் ஓகேவா இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் என்னென்ன பண்ணேன்ற சொல்கிறேன். கைண்ட் ஆஃப் அ மேஜர் சர்வீஸ் தான். நிறைய பேர் வந்து ராயல் என்ஃபீல்டோட சர்வீஸ் அப்படி அந்த மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ரியல் டைமில் எப்படியெல்லாம் வருது அப்படின்றத காமிச்சா கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருக்கும்னு தோணுச்சு. என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்கோன்றது பார்க்கலாம், என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோன்றது பார்க்கலாம், எவ்வளோ காஸ்ட் வந்துடுச்சு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 65,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது வண்டி. அண்ட் வண்டி ஓகேவாக இருந்துச்சுன்னா அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு ஹெல்மெட் வாங்கணும். அண்ட் ஹெல்மெட் வந்து கொஞ்சம் தேடி தான் வாங்கணும். அந்த விஷயம்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஸ்டே டியூன். ஜஸ்ட் கேஷுவல் vlog-ஆக தான் இருக்க போகுது. நாட் கோயிங் டு பி அ ட்ராவல் vlog. டெஃபினட்டாக வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது. நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு வண்டியை பார்த்து ஓட்டி பார்த்துட்டு டெலிவரி எடுத்துகிட்டு வந்துடுவோம். லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், ஸோ நம்ம இங்கே தான் வண்டி இங்கே நீங்குது பாருங்கள். டயர் மாற்றிருக்கோம். கொஞ்சம் கிரிப்பியான டயர் தான் போட்டிருக்கோம். செயின் பாருங்கள், பிராஸ் கோட்டட் செயின் போட்டிருக்கேன். ஸ்ப்ராக்கெட்டு மாற்றியாச்சு. அண்ட் சரி வண்டியை ஓட்டி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வியூவில் பார்த்தே ரொம்ப நாளாக இருப்பீங்க. நானும் இந்த வியூ யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஓகே, ஓகே, சவுண்ட் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஓகே, ஐடலிங் எல்லாம் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஓகே, ஐடலிங் எல்லாம் கரெக்டாக நம்ம எப்படி வச்சுருந்தோமோ அப்படி தான் இருக்குது. அண்ட் பிரேக்ஸ் ஆல்சோ சீம் டு பி குட். லெட்ஸ் see. ஓகே, கிளச் வந்து ஸ்மூத் ஆகிடுச்சு, which is better. ஓகே, there you go. நைஸ், நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு வண்டி. கிளாஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடணும். இந்த கிளாஸை மாற்றணும். இந்த கிளாஸை மாற்றணும் கைஸ். இன்றைக்கி மாற்றிடலாம். நான் அது சொல்லலை, மறந்துட்டேன். ஓகே, பிரேக்ஸ் எப்படி இருக்குது? ஓகே, ரேர் இஸ் குட். ட்ரம்மு அவங்க ரீப்ளேஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, செக் பண்ணணும். டிஸ்க் இஸ் ஆல்சோ குட். நைஸ், ஹேண்ட்லிங் இஸ் குட். ஓகே, குட் 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 குட். வீல் அலைன்மெண்ட்டும் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நைஸ். ஷிஃப்டிங் வந்து செம்ம ஸ்மூத் ஆகிடுச்சு. Come on, go 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 go. ஓகே, அந்த மாதிரி பண்ணி ஓட்ட வேண்டாம். நான் ஜஸ்ட்டு அந்த பேலன்ஸ் எப்படி இருக்குன்றதுக்காக செக் பண்ணணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன். அந்த மாதிரி ஓட்டாதீங்க. ஓகே, இங்கே யூ டர்ன் எடுத்து பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே, looks good. Alignment is good. எப்படி இருக்கு? It's good. Okay, thanks for giving me an opportunity to test my brakes. Okay, வண்டி செம்மையாக இருக்குது guys. Super happy. ஸோ நம்ம ரைட்ஸ் போகிறதுக்கு வந்து வண்டி இஸ் ரெடி. ஓகே, ரெடி ஆஸ் நியூ. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நைஸ். இப்போ என்னென்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பில்லு அதுன்னு பார்த்துடலாம். அண்டு குட். எனக்கு வந்து ஐ ஃபீல் ரியலி குட். நைஸ். இப்போ போயிட்டு நம்ம மெக்கானிக்கிட்டே கேட்கலாம். ஹீஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் மெக்கானிக். ரொம்ப வருஷமாக ஹீஸ்
well experienced on Royal Enfields and other vintage bikes. நல்ல நாலேஜபிளான ஒரு பர்சன். லாஸ்ட் 1 இயராக இங்கே விட்டுட்டுருக்கேன். நான் எனக்கு எப்படின்னா யூஸ்வலாக சர்வீஸ் இன்டர்வல் வந்து நான் மந்த்லி 1 சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எப்படி ஒரு மாதம் அரவுண்ட் 3,000 to 4,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிடுவேன் மினிமம். ஸோ பார்க்கலாம். ஏஆர் மோட்டர்ஸ் இங்கே தான் கைஸ் நம்ம சர்வீஸ் விடுவோம். ஐயா என்னென்ன பண்ணியிருக்கோம் நம்ம? இன்ஜின் சர்வீஸ் ஆயிருக்கு. ஓகே. இன்ஜின் ஆயில், ஓகே, ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, முன்னாடி டிஸ்க் பேடு, பிரேக் ஷோ, செயின் ஸ்பாக்கெட்டு, அப்புறமா ஸ்பாக்கெட் பேரிங்கு, ஸ்பாக்கெட் ரப்பரு, டயரு, டியூபு, அப்புறமா அது பேக்கிங்கு, அப்புறமா லேபர் சார்ஜ். ஓகே. ஸோ டோட்டலாக வந்து 9,890. நான் 5,000 கொடுத்தேன். 4,890. ஓகே, சூப்பர். வண்டி நல்லா இருக்குது, நான் ஓட்டி பார்த்துட்டேன். நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ கைஸ் இதான் நம்ம பில்லு பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் 10,000 வந்துடுச்சு. ஏன்னா இது ஒரு மேஜர் சர்வீஸ். நம்ம மெயினாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் ஆனது வந்து டயர் அண்ட் டியூப் நம்ம மாற்றிருக்கோம். அண்ட் செயின் ஸ்ப்ராக்கெட் கிட்டு 2,650. அண்ட் என்ஜின் ஆயில் நம்ம என்ன என்ஜின் ஆயில் போட்டிருக்கோம்? மொபைல் சார். மொபைல் ஃபுல் சிந்தட்டிக். ஓகே, நம்ம மொபைல் சிந்தட்டிக் போட்டிருக்கோம். எத்தனை லிட்டர் போட்டிருக்கீங்க? 3 லிட்டர்ஸ் போட்டிருக்கீங்க. ஓகே, 3 லிட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து 2.5 அப்படி தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் 3 லிட்டர்ஸ் போடுறது வந்து எப்போவுமே நல்லது இல்லையா? எப்போவுமே 3 லிட்டர்ஸ் போடுறது நல்லது இல்லை. அவங்க 2.5 தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் 3 லிட்டர்ஸ் போடுறது நல்லது. ஓகே, கூல். ஸோ கைஸ் இதுதான் டீட்டெயில்ஸ், சர்வீஸ் காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம். வண்டி நான் ஓட்டி பார்த்துட்டேன். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு அடுத்த ஹெல்மெட் வாங்குறதுக்கு போகலாம். ஸோ வந்து சீரியஸாக ஆனஸ்டான ஒரு ரிவ்யூ ஆர் ஆனஸ்டான ஒரு சஜஷன் மாதிரி, நீங்கள் இந்த சைடு இன் அண்ட் அரவுண்ட் சர்ஜாப்பூர் ஆர் இந்த சைடு பெங்களூரில் இருந்தீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி கம் டு ஏஆர் மோட்டர்ஸ். இந்த காண்டாக்ட் நம்பர் பார்த்துக்கோங்க, அந்த காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் பாருங்கள், இந்த வண்டி பாருங்கள், இது பழைய புல்லட்டு. அண்ட் உள்ளேயும் வந்து முன்னாடி நான் காமிச்சிருக்கேன், உள்ளெல்லாம் வந்து நிறைய வின்டேஜஸ், இதெல்லாம் வின்டேஜ் வண்டி. ஓகே, இங்கெல்லாம் பக்காவாக சர்வீஸ் பண்ணி தருவாங்க. அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுவாங்க. நான் இதே சர்வீஸ் வந்து சர்வீஸ் சென்டர்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் ஒரு 3,000 to 4,000 எக்ஸ்ட்ரா கேட்டிருப்பாங்க. ஸோ சர்வீஸு குவாலிட்டியாக இருக்கும், காஸ்ட்டும் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ கிவ் இட் எ ட்ரை. இந்த சைடில் இருந்தீங்கன்னா கிவ் இட் எ ட்ரை. ஓகே கைஸ், ஸோ நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம். அண்ட் யா, ரியலி ஹாப்பி. எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நான் சஜஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் வந்து 3 லிட்டர்ஸ் போட்டுக்கோங்க என்ஜின் ஆயில். ஓகே, இப்போ வந்து மொபைல் போட்டிருக்காங்க, சிந்தட்டிக் ஆயில். ஏன்னா தேனோ என்னோடய யூசேஜ் பேட்டர்ன் எப்படின்றது அவங்களுக்கு தெரியும். லாங் ரைட்ஸ் தான் அதிகன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்க அப்படி போட்டிருக்காங்க. நீங்கள் செமி சிந்தட்டிக் கூட போடலாம், பட் 3 லிட்டர்ஸ் போட்டுக்கோங்க. அந்த 2.5ன்றது லிமிட் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக ஓவர்ஃப்ளோ ஆகாது. 3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது. அதை பார்த்து போட்டுக்கோங்க. நல்ல க்ரிப்பான டயர் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த மன்சூன் பிளான் இருக்குது இல்லையா, கொஞ்சம் வெட் சர்ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியான டயர் இருந்துச்சுன்னா வில் கெட் அ பெட்டர் grip அண்ட் கண்ட்ரோல். ஓகே, அண்ட் இதுவும் வந்து ஹைவே ஃபோக்கஸ்டான ரைடு தான். ஐ மீன் கைண்ட் ஆஃப் ஹைப்ரிட், 50% ஹைவே அண்ட் 50% ஆஃப் ரோட், ஆர் ஈவன் 60-40 கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கைஸ், ஒரு மோட்டார் சைக்கிளிஸ்ட் ஆர் என்ன வண்டி வச்சுருந்தீங்கனாலும் நல்ல ஒரு மெக்கானிக்கை கண்டுபிடிக்கிறது வந்து, ஒரு நல்ல மெக்கானிக் கிடைக்கிறது வந்து இட்ஸ் லைக் அ பிளெஸிங். சீரியஸ்லி, இஃப் யூ ஆர் அ பைக் லவர் ஆர் அ வெஹிக்கிள் லவர், எனி வெஹிக்கிள் ஃபார் தேட் மேட்டர், எஸ்பெஷலி ராயல் என்ஃபீல்டுலாம் வச்சுருந்தா ஒரு இதே இருக்குது. நீங்கள் வந்து யூ வில் பிகம் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மெக்கானிக். நீங்கள் மெக்கானிக் கூட எல்லாம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிடுவீங்களாம் ராயல் என்ஃபீல்டு வச்சுருந்தா. அது ஒரு ஃபேமஸான ஒரு டாக். பட் லாஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். எனக்கு சிக்கிம் ரைடுக்கும் வந்து இங்கே தான் நான் சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். காஸ்ட் எஃபெக்டிவாக
சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. யூஸ்வலாக நான் இங்கே சர்வீஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அரௌண்ட் 2500 அந்த மாதிரி தான் வரும். அதுவும் நான் வந்து சிந்தட்டிக் ஆயில் போடுவேன் மோஸ்ட்லி. லாங் டிஸ்டன்ஸ் லாங் ஹவர்ஸ் வண்டி ஓட்டுறதுனால. ஸோ அந்த ஆயில்லையே வந்து 1350 அந்த ஆயில். யூஸ்வல் சிந்தட்டிக் ஆயில்னால் அரௌண்ட் 900-1000 ருபீஸ்க்குள்ளே அது முடிஞ்சிடும். அங்கேயே வந்து 400 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வருது. பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது கிளச்சு. கியர் ஷிஃப்டிங் எல்லாம் வந்து பாருங்கள், அந்த கிளாங்கி சவுண்டெல்லாம் கேட்கவே கேட்காது உங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் வண்டி ஹேண்ட்லிங்கும் கம்ஃபர்ட்டும் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ சீட்டோட grip எக்ஸல் போட்டிருக்கோம். அண்ட் டயர் லுக்ஸ் குட். ஓகே, ஸோ இப்போ நம்ம தாராளமாக தைரியமாக ட்ரிப் எடுத்துகிட்டு போயிடலாம். வண்டி இஸ் பக்காவாக ரெடி. ஸோ ஹோப்ஃபுல்லி வில் ரீஸ்டார்ட் அவர் ரைட்ஸ் வெரி சூன். ஓகே, ஸோ கைஸ் நம்ம ஹெல்மெட் வாங்கலாம்னு போயிட்டுருக்கோம். ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்டில் வந்து ஒரு சில ஷாப்ஸ் இருக்குது. ஸோ காலையில் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நம்மளுக்கு தெரிஞ்ச ஷாப், நம்மளுக்கு தெரிஞ்சனா அங்கே முன்னாடி போயிருக்கேன் நான். 2-3 ஷாப்ஸ் இருக்குது, அங்கே போயிட்டு பார்க்கலாம். என்ன ஹெல்மெட் வாங்க போகிறன்றதெல்லாம் இன்னும் டிசைட் பண்ணலை. ஒரு டீசெண்டான ஒரு ஹெல்மெட் வாங்கணும் கண்டிப்பாக. ஸோ ரொம்ப நாளாக வந்து அது பெண்டிங் வச்சுட்டே இருக்கிறேன். ஆக்சுவலி ஹெல்மெட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை வந்து ரொம்ப நாளாக பெண்டிங் வைக்க கூடாது. லெட்ஸ் கோ அண்ட் ஃபைண்ட் அவுட். பெருசாக ஒன்றும் காமிக்கிற மாதிரி இருக்காது, ஃபுல்லாக வந்து டிராஃபிக்காக தான் இருக்கும். அண்ட் இட்ஸ் அ சாட்டர்டே பெங்களூரில். அப்புறம் சொல்லவா வேணும். பார்த்திங்கன்னா நம்ம பெலந்தூர்கிட்ட வந்துட்டோம். டிராஃபிக் தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காட்சி. இப்போ பாருங்கள், சைக்கிள் ஹெல்மெட் போட்டு அப்படியே பைக்கில் உட்காந்துருக்காரு. அண்டு ரூலும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தானே இருக்குது. ஹெல்மெட் போடணும் தானே சொல்லியிருக்கீங்க. நோ பர்சனல் அஃபென்ஸ், அதான் அந்த மெசேஜ் ஷேர் பண்ணுறதுக்காக சொன்னேன். ரூல்ஸ்க்காக ஹெல்மெட் போடாதீங்க, சேஃப்டிக்காக போடுங்க. ஸோ சேம் ஸ்டோரி தான். பெங்களூர் டிராஃபிக் அப்படி போய்கிட்டே இருக்கும். பெட்டர் நான் ரீச் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஹெச்எஸ்ஆர் லே அவுட் வந்துவிட்டோம். இங்கே வந்து மோட்டோ ட்ரிஃப்ட்னு சொல்லி இந்த கடைக்கு முன்னாடி வந்திருக்கேன். இதான் வந்திருக்கோம். இங்கே ஆக்சுவலாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நம்மளுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி ஹெல்மெட் இருக்கான்றது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. LS2 எல்லாம் நிறையா வந்திருக்கு. SMKயும் புதுசாக வந்திருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் டிசைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ், LS2ஓட நியூ சீரீஸ் நியூ அரைவல்ஸில் வந்து FF800 ஸ்டார்ம்னு சொல்லி 10,700 ருபீஸ் இந்த ஹெல்மெட்டு. அண்ட் ISI மட்டும் போட்டிருக்காங்க, பட் .EC எல்லாம் இருக்குது சர்டிஃபிகேஷன். அண்ட் இது வந்து ஒரு 120-140 km/h ரேஞ்ச் வரைக்கும் வந்து திஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஆக்சுவலி ப்ரொடெக்ஷனுக்கு. அண்ட் இட்ஸ் வெரி லைட் வெயிட், ரொம்ப நல்ல லைட் வெயிட். அண்ட் பேடிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து கார்பன் ஃபைபர் கிடையாது, பட் ஸ்டில் அரவுண்ட் லைக் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் இஸ் கார்பன் ஃபைபர். அண்ட் அதனால தான் வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இட்ஸ் வெரி லைட் வெயிட். அண்ட் ஐ லைக் திஸ் ஃபினிஷ், மேட் ஃபினிஷ். ஸோ இப்போ வந்து பின்லாக் வைசர் போடணும். அண்ட் ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது. எனக்கு M சைஸு. ஸோ ஃபிட்டிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நான் பின்லாக் வைசர் போட்டு அப்புறம் கோப்ரோ மவுண்ட்டுக்காக உள்ள திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இது ಕಂಟಿನ್ಯೂ பண்ணுறேன். ಹೌದು, ಸಿಗತ್ತೆ ನಮ್ಮ ಹತ್ರ. பின்லாக் எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. ஹெல்மெட்டு பாருங்கள், திஸ் இஸ் த ஹெல்மெட்.
இது FF 800 Storm, LS2ஓட FF 800 Storm அதான் மாடல். அண்ட் மேட் ஃபினிஷ் ஹெல்மெட். இந்த கலர் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இட் லுக் குட். அண்ட் ப்ளஸ் அது கூடவே வந்து ரைடிங் க்ளவுஸ் வாங்கியிருக்கோம். ரைடாவோட ஏர்வேவ் மோட்டர் சைக்கிள் க்ளவுஸ்ன்னு சொல்லி ஏர்வேவ். ஓகே, இதோட ரிவ்யூ எப்படின்னு சொல்கிறேன் நான். இந்த க்ளவுஸோடதும் இந்த ஹெல்மெட்டோடதும் ரிவ்யூ, இந்த ஹெல்மெட்டோடையும் யூஸ் பண்ணிவிட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் மோட்டோ ட்ரிஃப்ட். நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்டாக வந்து மோட்டோ ட்ரிஃப்டோட ஒரு மக், ஒரு காஃபி மக் அண்ட் ஒரு ஒரு ஃப்ளாஸ்க். ஸோ லைக் விச் இஸ் லைக் குட், ஒரு கைண்ட் ஆஃப் குட்டி கிஃப்ட் அப்படின்ற மாதிரி. ஓவரால் இட் ஃபெல்ட் ரியலி குட். நல்ல ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல கஸ்டமர் சர்வீஸ், நல்லா இன்ட்ராக்ட் பண்ணாங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மெட்டீரியல் என்ன, ஷெல் வாரண்ட்டி எப்படி, நம்ம என்ன பண்ணணும், எப்படி மெயின் பண்ணணும், எல்லாத்தையும் சொன்னாங்க டீட்டெயில்டாக. நீங்கள் ஹெல்மெட் வாங்கும்போது நீங்கள் காஸ்ட்டு மட்டும் பார்த்து வாங்காதீங்க. நீங்கள் அந்த ப்ரொடெக்ஷன், அந்த இம்பேக்ட் 120 கிலோமீட்டர்ஸில் ஒரு கிராஷ் நடந்துச்சுன்னா அந்த ஹெல்மெட் உங்களை காப்பாற்றுமா இல்லையா, இந்த விஷயந்தான் நீங்கள் பார்த்து வாங்கணும். 3 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15,000க்கு ஒரு ஹெல்மெட் வாங்குங்க. நத்திங் ராங் இன் இட். கை கால் எங்கேயாவது அடிபட்டு உடஞ்சா கூட சரி பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். தலையில் எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். இட்ஸ் வெரி ஃபேட்டல். ஸோ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டிப். வெயிட்டு, ஹெல்மெட்டோட ஷேப்பு, இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எந்த அளவுக்கு கிராஷ் ப்ரொடெக்ஷன் அது கொடுக்கும், எந்த அளவுக்கு அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும், இந்த ஹை ஸ்பீடில் ஏதாவது மிஸ்ஹேப் நடந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும், அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கேஷுவலான ஒரு அப்டேட்டான ஒரு குவிக் வ்ளாக் அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த ஹெல்மெட்டோட ரிவ்யூ ப்ளஸ் இந்த ரைடிங் க்ளவுஸோட ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண பிறகு ஐ வில் ஷேர் இட் ஆன் தி சேனல். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தேட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். அண்ட் பைக்கும் வந்து செட்டாக ரெடியாக வந்துடுச்சு. நான் ஜஸ்ட் ஹேவ் டு பிளான் அண்ட் எக்ஸிக்யூட் அவர் ரைட்ஸ். So thank you so much for all the support as always. Thank you so much for watching, and I'll see you guys in the next one.